எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 34வது தலைமை நீதிபதி. நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காங்க. இவர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 34வது தலைமை நீதிபதி. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, இவர் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதாவது என்னன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் தலைமை நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டாங்க அப்படி பார்க்கும்போது அந்த வருஷத்தில் 53வது தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் அவர்கள். சுதந்திரத்துக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய 34வது தலைமை நீதிபதி தான் KR ஸ்ரீராம் என்பவங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் அவர்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. இந்த KR ஸ்ரீராம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் KR ஸ்ரீராமுக்கு முன்னாடி இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் யார் தலைமை நீதிபதியாக இருந்தாங்க அப்படின்னா, கங்கா பூர்வாலா, SV கங்கா பூர்வாலா அவர் ஓய்வு பெற்றுட்டாரு. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக R மகாதேவன் அவர்கள் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரீசெண்டாக தான் இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. இப்போ KR ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, நாட்டில் எத்தனை விமான நிலையங்கள் உள்ளன? ஆன்சர் 157 விமான நிலையங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 157 விமான நிலையங்களானது இருக்கு. ஸோ இப்போ விமான நிலையங்களோட எண்ணிக்கை 157 இருக்கு. ஸோ இதை 2047ஆம் ஆண்டுக்குள்ள 300 விமான நிலையங்களாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா 2047க்குள்ள தான் நம்ம இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதே வருஷத்துக்குள்ள தான் இந்த 2 மடங்காக இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையங்களோட எண்ணிக்கையை இரட்டிப்பாக, அதாவது 300ஆக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உடான் திட்டம். உடான் திட்டம் அப்படிங்கிறது சாமானிய மக்கள் விமான நிலையங்களை பயணிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் உடான் திட்டம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உடான் சொல்றோம் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்த உடான் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, உதே தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது தான் இந்த உடான் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் முழு விரிவாக்கம். அடுத்து மூன்றாவது கேள்வி, மத்திய அரசின் மொத்த கடன் தொகை எவ்வளவாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 176 லட்சம் கோடி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிதியாண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். மார்ச் 31ஆம் தேதியோட நிதியாண்டு முடியும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதியோட. ஸோ இந்த நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகி முதல் காலாண்டான ஏப்ரல் டு ஜூன் வரையிலான காலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசுடைய மொத்த கடன் தொகை அப்படிங்கிறது 176 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ் நிதியாண்டுடைய ஜூன் காலாண்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கடனானது 176 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதாவது இதுக்கு முந்தைய நிதியாண்டில் இதே காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இக்கடன் தொகையானது 25% உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தைய நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 141 லட்சம் கோடியாக இருந்தது இதே காலகட்டத்தில். இப்போ இது 176 லட்சம் கோடியாக 25% அதிகரிச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் இவ்வளோதான் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 14.1 லட்சம் கோடி தான் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வரம்பை இன்னும் மீறலை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய மொத்த வருவாயில், இப்படி நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த கடனுக்கு வட்டி செலுத்தணும் இல்லையா, மொத்த வருவாயில் நமக்கு வரக்கூடிய வருவாயில் 19% கடனுக்காக வட்டி கட்டுறதுலே செலவாகுது. 19% கடனுக்காக வட்டி அளிக்கப்படுதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் 11.6 லட்சம் கோடி வட்டி செலுத்த இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கடனுக்கான வட்டியாக 11.6 லட்சம் கோடி வட்டி செலுத்த உள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிதியாண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் கடன் GDP மதிப்பு அப்படின்னா என்னன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் மதிப்பு அப்படிங்கிறது 57.5% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு 2021 பார்த்தீங்கன்னா 62.75% இருந்தது இந்த கடன் GDP மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நான்காவது கேள்வி,
K9 வஜ்ரா, தனுஷ் மற்றும் ஷாரங் என்பவை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, பீரங்கி துப்பாக்கிகள். ஸோ இந்த K9 வஜ்ரா, தனுஷ், ஷாரங் இதெல்லாம் வந்து பீரங்கி துப்பாக்கிகள். இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம கையில் தூக்கி நம்ம துப்பாக்கியில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி துப்பாக்கிகள் கிடையாது, இது பீரங்கி துப்பாக்கிகள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது எதுக்காக இந்த K9 வஜ்ரா, தனுஷ், ஷாரங் பற்றிலாம் பார்க்குறோன்னா, இப்போ பீரங்கி படைப்பிரிவு, நம்ம இந்திய ராணுவத்துடைய பீரங்கி படைப்பிரிவுடைய 198வது ஆண்டு விழாவானது இப்போ கொண்டாடப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி. இந்த பீரங்கி படைப்பிரிவு அப்படிங்கிறது 1827ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இந்த பீரங்கி படையுடைய 198வது ஆண்டு விழாவானது இப்போ கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அதையொட்டி இப்போ பீரங்கி படைப்பிரிவுடைய தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஆதோஷ் குமார் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்க்குறோம். ஸோ பாருங்க, K9 வஜ்ரா, தனுஷ், அடுத்து ஷாரங் இதெல்லாம் வந்து என்னது பீரங்கி துப்பாக்கிகள்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது எதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்குறோன்னா, உங்களுக்கு கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி இந்த நேம்லாம் கொடுத்து வேறு ஏதேனும் ஒரு ஏவுகணை, வினகா ஏவுகணை, அக்னி 5 கொடுக்குறாங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து சொல்லணும். இது பீரங்கி துப்பாக்கிகள் அப்படின்னா எது பொருந்தாது, பினாக்கா அப்படின்னு கொடுத்துருந்தா அதுதான் பொருந்தாது, ஏன்னா அது வந்து ஒரு ஏவுகணை அப்படிங்கிறனால. ஸோ அந்த மாதிரி இந்த நேம், முக்கியமான டேர்ம்ஸ், முக்கியமான துப்பாக்கிகள், முக்கியமான ஏவுகணைகள் நேம்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்சார்பு இந்தியா திட்டம். இந்த பீரங்கி துப்பாக்கிகள்லாம் வந்து வடக்கு சீன எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தற்சார்பு இந்தியா திட்டம் அப்படிங்கிறது 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இப்போ கூட இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம், மேக் இன் இந்தியா திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பினாக்கா அப்படிங்கிற பீரங்கி ரக ஏவுகணையானது நம்ம உள்நாட்டிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, ஜிஎஸ்டி செஸ் வரி தொடர்பாக ஆராய்ந்து பரிந்துரைகள் வழங்குவதற்கு யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பங்கஜ் சௌத்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மத்திய நிதித்துறை இணையமைச்சரான பங்கஜ் சௌத்ரி அவர்கள் தலைமையில் தான் இப்போது ஜிஎஸ்டி செஸ் வரி தொடர்பாக ஆய்வு செஞ்சு அதுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக 10 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய தலைமையில்? பங்கஜ் சௌத்ரி அவர்கள் தலைமையில். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இந்த சரக்கு மற்றும் சேவைகள் வரி அப்படிங்கிறது 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி நம்ம நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஜிஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ மத்திய அரசு, மாநில அரசு வந்து ஒரு பொருள் சேவைகளுக்கு பல்வேறு வரிகளை வந்து விதிச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலாக ஒரே வரியாக கொண்டு வரப்பட்டதான் ஜிஎஸ்டிங்கிறது. ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரி. ஸோ அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவு வந்து 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் 16% கலால் வரியை வந்து மத்திய அரசு விதிக்குது. ஸோ அதன் மூலமாக அந்த பொருளோட விலை என்னவா மாறுது? 116 ரூபாயாக மாறுது. இந்த 116 ரூபாயில் மாநில அரசு வந்து விற்பனை வரியை வந்து விதிக்குது, 12% விற்பனை வரியை வந்து விதிக்குது. ஸோ அப்போ இந்த பொருளோட விலை பார்த்தீங்கன்னா 129.9 ரூபாயாக அதிகரிக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து விற்பனை வரி, மத்திய அரசு வந்து கலால் வரி, அடுத்து வந்து 2 மாநிலங்களுக்கு இடையிலே வந்து ஒரு இந்த மாதிரி விற்பனை நடக்குது அப்படின்னா எந்த மாநிலத்தில் விற்பனை நடக்குதோ அங்கே வந்து மத்திய விற்பனை வரி வந்து வசூலிக்கப்படுது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி திரைப்படங்கள், சினிமாக்கள் இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கேளிக்கை வரி, அப்புறம் சேவை வரி, நுழைவு வரின்னு சொல்லிட்டு பல்வேறு வரிகள் வந்து மத்திய மாநில அரசுனால விதிக்கப்படுது. ஸோ அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே வரியாக தான் இந்த ஜிஎஸ்டி வரியானது அறிமுகப்படுத்தப்பட்டது 2017ஆம் ஆண்டில். ஸோ இப்போ எதுக்காக இந்த ஜிஎஸ்டி பற்றி பார்க்குறோன்னா, இந்த ஜிஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரி விகிதங்களில் வந்து வசூலிக்கப்படுது பொருள்களுக்கு. இப்போது 0% ஜிஎஸ்டி அப்படின்னா அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படுது, 12% விதிக்கப்படுது, 18%, 28% சொல்லிட்டு 4 விகிதங்களில் வந்து ஜிஎஸ்டி ஆனது வசூலிக்கப்படுது. ஆனால் இப்போ 28% வரைக்கும் தான் ஒரு பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படணுமா அப்படின்னு கிடையாது. ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி வரி வந்து விதிக்க முடியும். ஸோ ஆனால் இப்போ 28% வரைக்கும் தான் அந்த 4 வரி அடுக்குகளில் தான் ஜிஎஸ்டி ஆனது வசூலிக்கப்படுது. இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மாநில அரசுக்கு வந்து இப்போ மத்திய அரசு தானே ஜிஎஸ்டி வரி வசூலை வந்து பெறாங்க. அப்போ மாநில அரசுக்கு வந்து இழப்பீடு ஏற்படுது. ஏன்னா மாநில அரசு விதிக்கக்கூடிய சில வரிகள்லாம் ஒன்றா சேர்த்து தான் ஜிஎஸ்டியாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால மத்திய அரசுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி வரிலாம் போகும். ஸோ அப்போது மாநில அரசுக்கு இழப்பீடு ஏற்படும். அந்த மாநில அரசுடைய இழப்பீடை வந்து ஈடுகட்டுறதுக்காக 2022 ஜூன் மாதம் வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு வந்து மாநில அரசுக்கு இழப்பீடு தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க. இழப்பீடு தொகையும் மத்திய அரசு வழங்கிட்டு வராங்க.
ஸோ அந்த இழப்பீடு தொகையை வழங்குவதற்காக பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள், அடுத்து புகையிலை, சிகரெட் மீது 28% மேல வெவ்வேறு விகிதங்கள்ல செஸ் வரியானது வசூலிக்கப்படுது. இந்த செஸ் வரி தொடர்பாக தான் ஆய்வு செஞ்சு அதுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக இந்த பங்கஜ் சௌத்ரி அவர்கள் தலைமையில 10 பேர் கொண்ட குழுவானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது 2017 ஜூலை 1 வந்து அமல் வந்தது. அப்புறம் மாநிலங்களுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்காக தான் இந்த செஸ் வரியானது வசூலிக்கப்படுது. இது தொடர்பாக ஆய்வு செஞ்சு பரிந்துரைகள் அளிப்பதற்காக தான் இப்போ பங்கஜ் சௌத்ரி அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, அஜர்பைஜான் எந்த நாட்டிடமிருந்து JF-17 Block 3 ரக போர் விமானத்தை வாங்கியுள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். ஸோ அஜர்பைஜான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்டேருந்து இப்போ JF-17 Block 3 ரக போர் விமானங்களை வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்த JF-17 Block 3 வகை போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் நிறுவனம் அப்புறம் சீனாவின் செங்டூ ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி குழுமம் இணைந்து உருவாக்கிட்டு வராங்க. இப்போ அந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து அஜர்பைஜான் வந்து $160 கோடி, அதாவது இந்திய மதிப்புல சுமார் 13,400 கோடி மதிப்புக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டு அந்த JF-17 Block 3 வகை போர் விமானங்களை அஜர்பைஜான் வந்து வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் சிறப்புமிக்க தீர்ப்புகளின் எளிய விளக்கங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வலைப்பக்கம் டேஷ். ஆன்சர் சிறப்புமிக்க தீர்ப்புகளின் சுருக்கங்கள். ஸோ இப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில தீர்ப்புகள்லாம் வழங்குறாங்க. அது பொதுமக்களோட வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு, ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மக்களுக்கு வந்து தவறான புரிதல் காரணமாக அதை தப்பாகவுமே நினச்சிக்கிறாங்க. ஒரு சில தீர்ப்புகள் வழங்கும் போது இது எதிரானது அப்படிங்கிற மாதிரி. அப்போ உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புகள்ங்கிறது ரொம்ப லென்த்தாகவும் இருக்கு, சுருக்கமாக கிடையாது. இன்னொன்று அந்த சட்ட மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. அப்போ எளிமையாக அதை சுருக்கமாக மக்கள் அனைவரும் அதை வந்து புரிந்து கொள்ளும் வகையில் அந்த தீர்ப்புகள் வந்து மாற்றப்பட்டு சிறப்புமிக்க தீர்ப்புகளின் சுருக்கங்கள் அப்படிங்கிற வலைப்பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ இந்த வலைப்பக்கங்கள் மூலமாக அந்த தீர்ப்புகள் வந்து சுருக்கமாக எளிமையாக மக்கள் புரிஞ்சு கொள்கிற வகையில் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த சிறப்புமிக்க தீர்ப்புகளின் சுருக்கங்கள் அப்படிங்கிற வலைப்பக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளுடைய எளிய மற்றும் சுருக்கமான விளக்கங்களானது உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ வலைதளமான இந்த வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிறப்புமிக்க தீர்ப்புகளின் சுருக்கங்கள் அப்படிங்கிற புதிய வலைப்பக்கம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி, டுவைன் பிராவோ கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரிக்கெட். ஸோ டுவைன் பிராவோ என்பவர் வந்து கிரிக்கெட் வீரர். ஸோ மேற்கிந்திய அணிகள் சேர்ந்தவர் தான் இவர். மேற்கிந்திய கிரிக்கெட் அணி வீரர் தான் இந்த டுவைன் பிராவோ. இவர் வந்து ஆல்ரவுண்டர். ஸோ இவர் அனைத்து விதமான கிரிக்கெட்டில் இருந்தும் இப்போ வந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டுவைன் பிராவோ என்பவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து மேற்கிந்திய அணிக்காக 40 டெஸ்ட்களில் 2200 ரன்கள் எடுத்திருக்காங்க. பந்து வீச்சில் வந்து 86 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க. அடுத்த ஒரு நாள் கிரிக்கெட்ல 164 ஆட்டங்கள் விளையாடிய இவர் பார்த்தீங்கன்னா 2968 ரன்கள் 199 விக்கெட்டுகள் வந்து வீழ்த்திருக்காங்க. அடுத்த T20 கிரிக்கெட்ல 91 ஆட்டத்தில் விளையாடிய இவர் வந்து 1255 ரன்கள் எடுத்திருக்காங்க. 78 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்திருக்காங்க. அடுத்த 9வது கேள்வி, சமீபத்தில் காலமான பாப்பம்மாள் அவர்களுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. ஸோ பாப்பம்மாள் அப்படிங்கிறவங்க இயற்கை விவசாயத்தை வந்து பின்பற்றிட்டு வராங்க. இயற்கை விவசாயத்தை மேற்கொள்றவங்க தான் பாப்பம்மாள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காலமாயிட்டாங்க. இவங்களுக்கு 2021 மத்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பிச்சிருக்கு. ஸோ பாப்பம்மாள், ரங்கம்மாள் என்கிற பாப்பம்மாள் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 108வது வயதில் இப்போ காலமாக இருக்காங்க. இவங்க கோவையின் மேட்டுப்பாளையத்தின் தேக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க 100 வயதை கடந்தும் இயற்கை விவசாயத்தை வந்து மேற்கொண்டதற்காக இவங்களை பாராட்டி பத்மஸ்ரீ விருதானது 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு ரீசெண்டாக பெரியார் விருதுமே வழங்கப்பட்டிருக்கு. திமுக பவள விழாவை ஒட்டி பெரியார் விருது வழங்கப்பட்டிருக்கு பாப்பம்மாள் அவர்களுக்கு. அடுத்த உலக ரேபிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி செப்டம்பர் 28. ஸோ ஆண்டுதோறும் செப்டம்பர் 28ஆம் தேதி தான் உலக ரேபிஸ் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. உலக ரேபிஸ் தினம், அதாவது பார்த்தீங்கன்னா உலக ரேபிஸ் தினம் அப்படிங்கிறது ரேபிஸ் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக அனுசரிக்கப்படுது. ஏன் வந்து இது செப்டம்பர் 28ஆம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் வந்து 1885 பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பிறந்த தினம் தான் செப்டம்பர் 28ஆம் தேதி. அதை தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் உலக ரேபிஸ் தினமாக அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ இந்த ரேபிஸ் தினம் அனுசரிக்கப்படுதுன்னா 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி.
இந்த வருஷம் இந்த உலக ரேபிஸ் தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா பிரேக்கிங் ரேபிஸ் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். ஷார்ட் நியூஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், இது வந்து மத்திய அரசு திட்டம் தான், சமக்கர சிக்ஷா திட்டம், அதை தான் வந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சொல்கிறோம். ஸோ இந்த சமக்கர சிக்ஷா திட்டம் எந்த வருடம் தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஏற்கனவே சமக்கர சிக்ஷா திட்டம் பற்றி நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். குரூப் 4ல் கூட சமக்கர சிக்ஷா திட்டம் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது, அதே மாதிரி இப்போது தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் வந்து இலவசமாக பள்ளி பயில்றாங்க. ஸோ அவங்களுக்கான தொகை கட்டணத்தையுமே வந்து அரசு சார்பில் தான் வழங்குறாங்க. அந்த கட்டணத்தை வழங்குறது, இது போன்ற செலவுகள்லாம் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய நிதி மூலமாக தான் வழங்கப்படுது. ஸோ இது வந்து 60:40 விகிதாச்சாரப்படி தான், அதாவது 60:40 விகிதாச்சாரப்படி தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு நிதி பங்களிப்பின் மூலமாக தான் சமக்கர சிக்ஷா திட்டமானது செயல்படுத்தப்படுது. இப்போ என்னன்னா, இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுக்கு வர வேண்டிய முதல் தவணை தொகையை வந்து இந்த கல்வியாண்டில் மத்திய அரசு இன்னும் வழங்காமல் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை வந்து எந்த மாநிலத்தில் செயல்படுத்தினாதான் இந்த நிதியை வந்து வழங்குவோம், அதனால அந்த குறி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ பிஎம்சி கல்வி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களில் தான் பிஎம்சி கல்வி திட்டமானது செயல்படுத்தப்படுது. பிஎம்சி கல்வி திட்டத்தை செயல்படுத்தினா தான் தமிழ்நாட்டில் இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிதி உதவியானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்காங்க. ஸோ கோரிக்கையை வச்சிருக்காங்க, ஒரு 3 விதமான கோரிக்கைகள். ஸோ ஏன் வந்து தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை வந்து செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு அம்சமானது தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு. ஸோ அதில் வந்து தமிழக அரசுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அலுவல் மொழிகள் சட்டம் 1963, அலுவல் மொழிகள் விதிகள் 1976 தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவச் அப்படிங்கிறது தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. கவச்னா கவசம், அதாவது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ ரயில்கள் வந்து ஒன்னோட ஒன்று மோதிக்கொள்றது, அடுத்து சிக்னல் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா உடனே அந்த சிக்னலை உணர்ந்து ரயில் வந்து தானாகவே வந்து ரயில் வந்து பிரேக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ரயில் அப்படிங்கிறதுக்காக தான் கவச் தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுது. தண்டவாளங்களில் கவச் வந்து பொருத்திருப்பாங்க. அதே மாதிரி ரயில்களுடைய என்ஜின்களில் இந்த கவச் தொழில்நுட்பமானது பொருத்தப்படுது. ஸோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ரயில்களிலுமே இந்த கவச் தொழில்நுட்பமானது பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், ரயில்வே அமைச்சர். ஸோ கவச் அப்படிங்கிறது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதான் கவச் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. ஸோ இப்போது ரயில் பாதைகளில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் சோதனைகள்லேருந்து மூடுபனி பாதுகாப்பு கருவிகள் வரைக்கும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை பொருத்தும் நடவடிக்கைகளானது இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அல்ட்ரா சவுண்ட் சோதனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தண்டவாளங்களில் விரிசல் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறத அறிவதற்காக தான் இந்த அல்ட்ரா சவுண்ட் பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படுது. ஸோ அந்த வகையில் இப்போது 1.86 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரயில் பாதைகளுக்கு இந்த அல்ட்ரா சவுண்ட் சோதனைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய 79வது ஆண்டு அமர்வு பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற இருக்கு. ஸோ அதில் பங்கேற்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய செயலர் அண்டோனியா குடெரஸ் மற்றும் ஐநா பொதுச்சபையுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய பிலிமோ ஞாங்க வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இவங்க யார் பொதுச் செயலர் யாரு, பொதுச்சபையோட தலைவர் யாரு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 அப்புறம் குரூப் 2A இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு நியூ பிகினர்ஸ் அடுத்த வருஷத்துக்கு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, INM, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு எல்லா யூனிட்டுமே இதில் கவர் ஆகும். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா நியூ புக், அப்புறம் அட்வான்ஸ் தமிழ், ஓல்டு புக் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 999 ரூபி. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 899 ரூபி. ஸோ இந்த ஃபீஸை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அந்த நம்பருக்கு. அடுத்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 34வது. இரண்டாவது கேள்வி, நாட்டில் எத்தனை விமான நிலையங்கள் உள்ளன? ஆன்சர் 157. மூன்றாவது கேள்வி, மத்திய அரசின் மொத்த கடன் தொகை எவ்வளவாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ரூபாய் 176 லட்சம் கோடி. நான்காவது கேள்வி, K9 வஜ்ரா, தனுஷ் மற்றும் ஷாரங் என்பவை டேஷ். ஆன்சர் பீரங்கி துப்பாக்கிகள். ஐந்தாவது கேள்வி, GST செஸ் வரி தொடர்பாக ஆராய்ந்து பரிந்துரைகள் வழங்குவதற்காக யாருடைய தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பங்கஜ் சௌதரி. ஆறாவது கேள்வி, அஜர்பைஜான் எந்த நாட்டிடமிருந்து JF-17 Block 3 ரக போர் விமானத்தை வாங்கியுள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான். ஏழாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் சிறப்புமிக்க தீர்ப்புகளின் எளிய விளக்கங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வலைப்பக்கம் டேஷ். ஆன்சர் சிறப்புமிக்க தீர்ப்புகளின் சுருக்கங்கள். எட்டாவது கேள்வி, டுவைன் பிராவோ கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். ஒன்பதாவது கேள்வி, சமீபத்தில் காலமான பாப்பம்மாள் அவர்களுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. பத்தாவது கேள்வி, உலக ரேபிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 28ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.